ஜூன் மாசம் என்ன பிளான்? இன்டர்னா ஒரு கம்பெனில போயிடணும், படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் சேர்ந்துட்டு படிக்கணும். ஜூன் மாசம் காலேஜ் வந்துருவாங்க. பிளானும் இல்ல, எப்பறம் உருவாகணும் தான் உண்டு. இப்போதைக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம், அதே பிளான் தான். ஒன்றும் இல்லை சார். காலேஜ் போனோம், அந்த பிளான் தான் இருக்கு, அவ்வளோதான். ஜூன் மாதம் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கலாம். ஆனால் ஆதன் சினிமாவுக்கு தளபதியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது தான் பிளானு. இந்த மாதம் முழுக்க நம்ம ஆதன் சினிமா சேனலில் தளபதியோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்களோட இன்டர்வியூஸாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ தளபதியோட பர்த்டேவை இந்த மாதம் முழுக்க நம்ம ஆதன் சினிமா சேனலோட செலிப்ரேட் பண்ணுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. எவ்ரி ஹியூமன் ஹேவ் தட் 6 மணி டயலமான்னு ஒன்று இருக்கும். இப்போ எங்கள் கேமராமேன்க்குலாம் 6 மணி ஆனால் கை நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உங்களுக்கு 6 மணி ஆனால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, எனக்கு கை நடுங்கிட்டே தான் இருக்கு. நியூ படம் இருக்கும்ல, எஸ். சூர்யா சாரோட படம், அந்த இதோட நான் கொஞ்சம் பொருத்தி பார்க்க. ஆக்சுவலி அவருக்கு இந்த கதை தெரியும். அவர்கிட்ட நடுவில் ஒரு தடவை இந்த கதையை பத்தி பேசியிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னாரு. அவரே சொல்லிட்டாரா? சினிமால அஸ்வின் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? குட் கொஸ்டின் ப்ரோ. எனக்கு யாருமே கேட்க மாட்டாங்கல்ல. ஆமா, இது வந்து எப்ப கேட்பாங்கன்னா ஒரு 2 படம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு மெசேஜ் சொல்றதுல பெருசா. At what point நீங்க வந்து yourself as a man thinking that what if I am a woman, என்ன காரணத்துக்காக ஓகே நான் மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. என்ன காரணத்துக்காக ஐயோ இப்படிலாம் ஆயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆப்போசிட் ஜெண்டருடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலாமா? பேசிக்லி ஒரு மேனாவோ உமனாவோ நான் டிஸ்அட்வான்டேஜஸாக எதுவுமே பார்க்கல. சிச்சுவேஷன்ஸ்னால நம்ம வந்து வாட்ஸ் தட் ரஜினி திங்? எல்லார் மாதிரியும் தாங்க. இது வந்து ஐம் ஹியூஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஃபேன். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். வணக்கம், அஸ்வின் கந்தசாமி, டைரக்டர் ஆஃப் டிஓ டபுள் ஆக்குபென்சி. இப்போ இந்த படம் பற்றி நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த நாங்கள் ப்ரோமோ இது பார்த்தோம். பீப்புள் ஸ்வாப்பிங்கா இல்லை ஜெண்டர் ஸ்வாப்பிங்கா? லைக் வாட்ஸ் தி ஆக்சுவல் கான்செப்ட் படத்தில்? உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஜெண்டர் ஸ்வாப்பிங் தோணுது. ஜெண்டர் ஸ்வாப்பிங்னா என்ன என்ன சொல்றீங்க எக்ஸாக்டா? நான் ஒரு ஆண், நான் பெண்ணா இருக்கிறேன், இதே ஐடென்டிட்டி வந்து ஜெண்டர் ஸ்வாப்பிங். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அது என்னது? பீப்புள் ஸ்வாப்பிங் அப்படின்னா இப்போ அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இங்க இருக்கிற பர்சன் அப்படியே இங்க வந்துடுறாங்க வித்தவுட் எனி ஜெண்டர் மாறாம. ஒரு ஆணும் ஒரு ஃப்ரேம்ல இருக்கிறாங்க, ஒரு பெண்ணும் ஒரு ஃப்ரேம்ல இருக்கிறாங்க. சோ ஐ காட் பிட் கன்ஃபியூஸ்ட். படம் லைக் தான் ஐடியாவே. ஓகே, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறது தான் ப்ரோமோவோட ஐடியாவே. சோ இதுக்கப்புறம் வர ட்ரெய்லர்ல ஐ திங்க் மோஸ்ட்லி உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிடும். அதுலயுமே ஃபுல்லா ரிவீல் பண்ண மாட்டோம். பட் ஆனா கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறது தான் ஐடியா. அது நிறைய சொல்லலாம், பட் ஆனா அது அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு பாக்குறேன். இட் ஹேஸ் போத் நீங்க சொன்னது. ஓகே ஓகே. இந்த 6 மணிங்கிற விஷயம், வாட்ஸ் தட் 6:01 PM? அதுதாங்க, அது படத்துல ஒரு இடத்துல ஒண்ணு நடக்கும். அதை வந்து நாங்க அங்க வச்சிட்டோம். ஓகே, இதனோட ஃபுல் கிரக்ஸ் உங்களுக்கு புரியணும்னா நீங்க வந்து படத்துல தான் வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய தியரிஸ் இருக்கு. 6 மணிக்கு மேல இவங்க மாற மாட்டாங்க, 6 மணிக்கு மேலதான் இவங்க வருவாங்க, 6:01 ஒன்று நடக்கும், 6:02 ஒன்று நடக்க போகுது. இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. அந்த தியரிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஓகே ஓகே. இதுல எது கரெக்டான தியரின்றத வந்து கண்டுபிடிச்சவங்க தியேட்டர்ல வந்து பார்த்து. ஓகே, பட் எவ்ரி ஹியூமன் ஹேவ் தட் 6 மணி டயலமான்னு ஒன்று இருக்கும். இப்போ எங்க கேமராமேன்க்குலாம் 6 மணி ஆனா கை நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உங்களுக்கு 6 மணி ஆனா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, எனக்கு கை நடுங்கிட்டே தான் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் டேட் கிட்ட வந்துட்டதுனால கொஞ்சம் ஃபுல்லாவே நடுங்கிட்டு தான் இருக்கு. பட் யா, ஐ திங்க் 6
PM 6 AM 1 PM 6 AM பிரச்சனை இல்லை, 6 PM தான் பிரச்சனையே. 6 PM டைலமா வந்து இருக்கு இருக்கு. ஓகே, எல்லாருமே இருக்கும். ஓகே, நல்ல வேளை நம்ம காலையில 10 AM இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோங்கிறது, 11 AM இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம சலனம் இல்லாம போயிட்டு இருக்கோம். எனக்கு இந்த 6 PMங்கிற கான்செப்ட், நம்ம ஜோக்ஸ் அபார்ட், நியூ படம் இருக்கும்ல எஸ்.ஜே. சூர்யா சாரோட நியூ படம், அந்த இதோட நான் கொஞ்சம் பொருத்தி பாக்குறேன். ஏன்னா இப்ப இந்த மாதிரி கதையவே ஒரு ஜாலியா பண்ற விஷயம், இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இந்த ஜேர்னர்ல ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 மணி ஆனா சின்ன பையனா இருப்பான், அதுக்கப்புறம் பெரிய பையன் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து இப்போ இன்னைக்கு சினிமா வந்து நிறைய கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நகர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கிருந்து ஏதாவது இன்ஸ்பிரேஷன் ஏதாவது எடுத்திருக்கீங்க? அதுல 6 மணிக்கு அமருவாங்க. ஆமா, 6 மணிக்கோ நைட்டு ஏதோ இல்ல, அது ஸ்விட்ச் வந்து இஷ்டத்துக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது வந்து சின்ன பையன் பெரிய பையன் சூர்யா சார் பண்றது. ஆக்சுவலி அவருக்கு இந்த கதை தெரியும். அவர்கிட்ட நடுவில் ஒரு தடவை இந்த கதையை பத்தி பேசியிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னாரு. ஓகே, அவரே சொல்லிட்டாரா? ஆமா ஆமா, அவர் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஸோ இல்ல, அது சிமிலாரிட்டிஸ் கொண்டு வருதுன்னா அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ வெரி நியூ படம். ஸோ அதனால வந்து அதை சிமிலாரிட்டிஸ் கொண்டு வருதுன்னா ஐம் ப்ரவுட் அந்த படத்தோடலாம் கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது நீங்க ப்ரோமோ பாத்தீங்கன்னாலே இந்த பக்கம் இருக்கிற ரஜினி இந்த பக்கமும், இந்த பக்கம் இருக்கிற ரஜினி இந்த பக்கமும், ஆனா காஸ்டியூம் அப்படியே இருக்கு அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா அதுதான் நடக்க போதா படத்துல அப்படிங்கிறது வந்து தான் ஃபன். இல்ல அது மட்டும் தான் நடக்க போதா படத்துல அப்படிங்கிறது ஃபன். சோ அது நீங்க வாட்ஸ் தட் ரஜினி திங்? எல்லார் மாதிரியும் தாங்க. இது வந்து ஐம் a huge சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஃபேன். ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வச்சு பண்ண முடியாது, ரஜினின்ற பேராச்சும் இருக்கட்டுமே அப்படின்றதுனால வச்சதுதான். பட் ஐ ஆல்சோ திங்க் தட்ஸ் a very powerful name for a female. And இப்போ அச்சம் என்பது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினி சாரோட கேரக்டர் பேரை யூஸ் பண்ணது வந்து அந்த இடத்துல சார் செமன்னு சொல்லுவாங்க. கடைசியில தான் அந்த பேர் ரிவீல் ஆகும்போது அந்த பேருக்குன்னு ஒரு விசிலும் இருந்தது. ஸோ அதனால ஐ தாட் இட் ஃபிட் த கேரக்டர்ஸ். அண்ட் அது கதையிலையுமே அந்த பேர் வச்சதுனால ஒரு ஆப்டா உட்காந்துருச்சு. இது வச்சாதான் கரெக்டா இருக்கும், இவரும் ரஜினி இவங்களும் ரஜினி அப்படிங்கும் போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு கேட்கவே. அது எழுதும் போதுல இருந்தே அந்த ஐடியா தான். ஸோ உங்க ஃபர்ஸ்ட் படம் இல்ல? ஆமா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம். 8-9 இயர்ஸ் முடிய போது எதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஆமா, ஐ பீன் a லைன் ப்ரொடியூசர், இபி நிறைய படத்துக்கு அது இப்போ நேம் பண்ணா வேணாம். பட் ஆனால் 24 AM, RS என்டர்டைன்மெண்ட், நிறைய கம்பெனி ஒர்க் பண்ணிட்டேன். பட் டைரக்டரா வந்து நான் ஃபர்ஸ்ட். ஸோ யார்ட்டையும் ஒர்க்லாம் பண்ணல. பட் ஐ ஆல்வேஸ் அப்சர்வ்ட் டைரக்டர்ஸ். இந்த பக்கத்துல இருந்து நிறைய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அப்சர்வ்ட் a lot. ஃபர்ஸ்ட் படமா இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும், லைக் வாட் சினிமா டு யூ? என்னோட ஃபர்ஸ்ட் படம் இப்படிதான் இருக்க போகுது, லைக் ஐ வாண்ட் டு டெல் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல. நம் சினிமால அஸ்வின் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? குட் கொஸ்டின் ப்ரோ. எனக்கு யாருமே கேட்க மாட்டாங்கல்ல. ஆமா, இது வந்து எப்ப கேட்பாங்கன்னா ஒரு 2 படம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு மெசேஜ் சொல்றதுல பெருசா உடன்பாடு இல்ல. அது அப்படியே படத்தோட படமா போயிடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அதை வந்து ஹைலைட் பண்ணி ஒன்று சொல்லணும் அந்த மாதிரின்னு எனக்கு ஆசை கிடையாது. பட் பேசிக்கலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்டர்டெயின் பீப்புள். அவங்க 200 ரூபாய் கொடுத்து உள்ள வரும்போது அவங்க ஜாலியா ஃபன்னா சிரிச்சு எமோஷன், ஒரு இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு ஒன்று அனுபவிச்சுட்டு போகணும். ஒவ்வொரு படத்துலயும் ஒன்னு இருக்கணும், ஒரு ஃபேக்டர் அவங்களை இழுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஏன்னா நான் எழுதும் போதே எனக்கு அந்த ஒரு துளி கிடைச்சிச்சுன்னா அதை சுத்தி ஸ்கிரீன் பிளே பண்றதுதான் ஐடியாவே. இப்ப இது இருக்கு, இதை சுத்தி என்ன நடக்க போகுது? இப்ப நாளைக்கு நான் பொண்ணா மாறிட்டேன்னா என்ன நடக்க போகுது? நான் பொண்ணா இருந்தேன்னா பையனா மாறிட்டேன்னா என்ன நடக்க போகுது? சரி, எதனால மாறுறேன், எப்போ மாறுறேன்? ஸோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன ஆகும், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய தாட்ஸ் கம்பைன் ஆகி இதை சுத்தி ஒரு டிராமா கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் லவ் ஸ்டோரி. அதுல வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் வச்சிருக்கோம். ஸோ 2 கேள்விகள் இப்ப இதுல இருந்து எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் திங், இப்ப இந்த ஆண் பெண் அந்த விஷயங்கள் இருக்குல்ல, இப்ப இது ஒரு தாட்டாவே உங்களுக்கு இந்த படம் நம்ம இதை படமா பண்ணணும், ஸ்கிரிப்டா எழுதணுங்கிறத தாண்டி இதை நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஆசை போட்டதுனாலதான் இது கதையாவே வந்திருக்கு. அட் வாட் பாயிண்ட் நீங்க வந்து யோர் செல்ஃப் ஆஸ் அ மேன் திங்கிங் தட் வாட் இஃப் ஐ எம் அ விமன், என்ன காரணத்துக்காக ஓகே நான்
மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. என்ன காரணத்துக்காக ஐயோ இப்படிலாம் ஆயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆப்போசிட் ஜெண்டருடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத பத்தி கொஞ்சம் பேசலாமா? பேசிக்லி ஒரு மேனாவோ உமனாவோ நான் டிஸ்அட்வான்டேஜஸா எதுவுமே பார்க்கல. சிச்சுவேஷன்ஸ்னால நம்ம வந்து அது டிஸ்அட்வான்டேஜா மாறுது, சிச்சுவேஷன்ஸ்னால அதுக்கு அட்வான்டேஜாவும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. நான் சொன்னது ரெண்டுமே வந்து கிரே ஏரியால இருக்கு. ஸோ இப்போ I would like to experience what it is like to be a woman on a daily basis. நிறைய கஷ்டமும் பண்றாங்க, நிறைய என்ஜாயும் பண்றாங்க, நிறைய ஃபன்னாவும் இருக்காங்க. இந்த 3 விஷயத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இப்ப நான் பொண்ணா மாறிட்டனாலும் எனக்குள்ள நான் வந்து ஒரு திமிரு பிடிச்ச ஒரு ஆளா தானே இருப்பேன். ஸோ என்ன யாராவது சீன்னாங்கன்னா நான் ஒரு பொண்ணா என்ன பண்ணலாம், இப்ப என்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஹீல்ஸ் போட்டிருந்தேன்னா அதை வச்சு என்ன பண்ணலாம், ஹேண்ட்பேக் வச்சிருந்தேன்னா அதை வச்சு என்ன பண்ணலாம். ஸோ ஐ வுட் ரியலி லைக் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தட். ஆமா, அது நடக்கல. நடந்துச்சுன்னா இனிஷியல் தாட் அப்படிதான், இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுதான் இந்த கதையை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ வுட் லைக் டு see their perspective. இப்போ இந்த ஜர்னர் வந்திருக்கா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரிசர்ச்க்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் சிமிலர் ஃபிலிம்ஸா ஓகே இந்த வைப்ரண்டான திங்ல ஒரு தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேண்டசில கேக்குறீங்க? ஃபேண்டசி, ராம்காம் இந்த மாதிரி சிமிலரா ஒரு டிஓ மாதிரி ஒரு எக்ஸாக்டா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஸ்டில் அப்படி. எனக்கு வந்து ஜென்ரலாவே ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ரொம்ப எக்ஸைட் பண்ணும். அது உங்க கேள்விக்கு பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி காட் ஃபிலிம்ஸ், ஓகே, ஹாரர் ஃபிலிம்ஸ். இப்போ அவனி பண்ணிருக்கிறதுனால நான் சுந்தர் சி சாரை பத்தி நான் சொல்லல. அவர் ஒண்ணு பண்ணுவார்ல, அந்த எண்டுல ஒரு ஹை ஒண்ணு கிடைக்கும்ல, சாமி வரதா இருக்கட்டும் இல்ல வந்து அது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மூமெண்ட் இருக்கும். லாரன்ஸ் மாஸ்டரோட காஞ்சனா சீரிஸா இருக்கட்டும், அது வந்து லார்ஜர் தென் லைஃப். அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. 100 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க, அடிச்சு நவுத்துற பண்ணிக்கிட்டே இருக்காரு. எத்தனை அது அந்த 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 ஸ்பேஸ்க்குள்ள போனா நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஓகே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவர் நம்மளோட கற்பனையை ஃப்ளெக்ஸ் பண்றது. இது நடக்குது, இதனாலதான் இது நடக்குது, சோ இதனால இது நடக்குதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே ஆடியன்ஸ் உள்ள வந்துருவாங்கன்னு தோணும். ஓகே, சோ ஓகே இதனாலதான் இது நடக்குதா, சோ ஓகே இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்கு வந்துட்டாங்கனாலே போதும்னு தோணும். நம்மளும் அதான் டீசர்ல பண்ணிருக்கோம், ப்ரோமோல பண்ணிருக்கோம், படத்துலயும் அதே தான் பண்ணிடுவாங்க. ஃபேண்டசி எலிமெண்ட் முன்னாடி ஸ்டார்டிங்லயே சொல்லி இதனால இது நடக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு நிப்பாடிடுவோம். அதுக்கப்புறம் அது நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி தான். இவங்க நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வல்ல வந்து ஒரு 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 மாற்றம், ஒரு ட்விஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குது. சூப்பர், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் உங்களோட பேசினதுக்கு அப்புறம். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. ஜூன் 12, 2026 படம் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்கிட்ட பேசுங்க இன்ஸ்டாகிராம்ல, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் see you all at theaters. Thank you so much. Thank you.